விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 திங்கட்கிழமை சித்திரை மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, சார் முக்கியமாக நல்ல நேரம் எது அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் உங்களுக்காக ப்ளே ஸ்டோரில் ரொம்ப சீக்கிரத்தில் அவைலபிளாக இருக்கும். அதோட டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப மிக விரைவில் உங்கள் வரவேற்பறையில் இன்றைய சூரியோதயம் இது என்னங்கிறத இன்றைக்கி நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடும்னா பார்த்துக்கங்களேன். அப்போது இன்றைய சூரியோதயம் பை ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர்லேயே இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க போகுது. இதில் நீங்கள் என்ன மந்திரங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அதே சமயம் இதில் தின ராசி பலன், நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ஆப்லேயே உங்களுக்காக இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் அந்த ஆப் உங்களை தேடி வர இருக்குது. இன்றைக்கி நாளினுடைய விவரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இரவு 11:33 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுக்கப்புறமேல் உத்தர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று ஏகாதேசி திதி இரவு 8:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமேல் துவாதேசி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இன்றைக்கி விஷ்ணு சகசரநாமங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நமக்காக கொடுத்துரும். மேலும் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் கொண்ட ஆலயங்கள் வீட்டு அருகாமையில் இருந்தது அப்படின்னா அங்கே பிரார்த்தனைகள் செய்கிறதோ, துளசி, உலர் திராட்சை, தாமரப்பூ, பழங்கள் சமர்ப்பணம் செய்கிறது இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த நட்சத்திரமாகவே சொல்லப்படுகிறது நம்மளோட சாஸ்திரத்தில். அப்போது திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமத்துக்கு இது ரொம்ப பிரீதியாகவே இருக்கும். ஏனைய ராசி நேயர்களும் இதை ஃபாலோ பண்ணுறது உத்தமமான பலன்களை அவர்களுக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பூரம், அதை தொடர்ந்து இரவு 11:33 அப்புறமேல் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும், இந்த உண்மை என்னங்கிறத விளம்பியே தீரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, யார் சொல்கிறீங்க அப்படின்னு உண்மையை நோக்கிய உங்களது பயணம். இந்த உலகத்தில் ரொம்ப அப்பட்டமாவா உண்மை பேசுவாங்க. எல்லாரும் ஹரிச்சந்திரனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா, எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா, நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா, இப்படி இந்த 3 பேர்த்தில் இருக்கிறவங்கள டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இன்றைக்கி சந்திக்கிற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் சின்ன நம்பிக்கை துரோகத்தை கடந்து வர வேண்டிய அமைப்பு. இந்த அநியாய விலக்கடை, சார் நியாய விலக்கடை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அநியாயமாக ரேட்டு சொல்கிறாங்கல்ல, இந்த 100 ரூபாய்க்கு 200 ரூபா, 200 ரூபாய்க்கு 300 ரூபா, 300 ரூபாய்க்கு 400 ரூபா கூட குறைச்சி சொல்ல வேண்டிய நிலை மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். நம்மளும் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்போம், அநியாயத்தை பார்த்தா பொங்குவோம். இன்றைக்கி ஒரு அநியாயத்தை பார்த்து பொங்க வேண்டிய நிலை. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கு அதிகம் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல காரியம் பண்ணுவாங்க. லாப நஷ்டத்தை இன்றைக்கி பார்க்காத ஒரு நாளாக இருக்கும். ஒரு உதவி ஆட்சியும் ஒரு ஹெல்ப் ஆட்சியும் பாருங்களேன், ஒரு 4 பேர் உங்களுக்கு இன்றைக்கி தேங்க்யூ சொல்ல போகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க, புதுமுக அறிமுகங்கள். யார் உனக்கு நண்பனோ அவன் என்னுடைய நண்பன், யார் உனக்கு சிநேகிதனோ அவன் எனக்கும் சிநேகிதன், யார் உனக்கு சிநேகிதியோ அவர்கள் என்னுடைய சிநேகிதி அப்படின்னு ஒரு புது அறிமுகத்தை கிரீட் செய்வதும் புது அறிமுகத்தை வரவேற்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்தி,
பேரப்பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்தி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்க கேள்வி பதில்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணுமா, வேலைக்கு தான் போகணுமா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதா, ஏற்கனவே லீவ் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, லீவெல்லாம் சும்மா போடக்கூடாது, அப்புறம் டியூட்டின்னு ஒன்று இருக்குது, எந்திரிச்சு போய் தான் ஆகணும், கடையில் யாரும் ஆள் இல்லைனா கூட சும்மா வச்சு கடையை திறந்து வச்சுட்டு நம்ம உட்காந்தாவது இருக்கணும். இன்றைக்கி சும்மா பொண்ணு ஒருத்தி பையன் ஒருத்தன் சும்மா தாங்க. இந்த சும்மாங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பாட்டே எழுதிட்டாங்கன்னா பாருங்களேன். அப்போ சும்மா வச்சு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நிலை. சும்மா தாங்க போகுது பொழப்பு அப்படின்னு கொஞ்சம் ட்ரையான நாளாக இருக்கும். சந்திரனே இன்றைக்கி ட்ரையாக தான் மறைஞ்சு நிற்கிறாரு. நீங்களும் 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1, நானும் 1 அப்படி இருந்தீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கி ஆதாயம் சார்ந்து இருக்கும். மாலை நேரத்தில் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அட்லீஸ்ட் அதற்கான கன்ஃபர்மேஷனையாவது சந்திரன் கொடுத்துருவாருன்னா பாருங்களேன். அப்போது தனம், குடும்பம், வாக்கு, ஏடிஎம் சென்டர்ஸில் வித்ட்ராவல், செக்கெல்லாம் பழைய மேட்ரு ஆகிடுச்சு. அப்போ நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ்ஸு, யூபிஐலேயே பணம் அனுப்புறது, கூகுள் பேயில் பணம் அனுப்புறது, இந்த பாரத் பேயில் பணம் அனுப்புறது, இந்த ஃபோன்பே, பேடிஎம் இது போன்ற ஆப்பை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறது, அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். உங்களை வந்து சேர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் ஸ்கேனரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக வாட்ஸ்அப்பில் காலையிலே உஷாராயிருவீங்களே, அக்கௌண்ட் நம்பர் ஜிபேலாம் கிளியராக கொடுக்குறதுக்கு. இன்றைக்கி அக்கௌண்ட் நம்பர் ஜிபேலாம் கிளியராக கொடுத்து அதில் அமௌண்ட்டு பெற வேண்டிய தருணம். மாலை நேரத்தில் அந்த பணத்திற்கான உத்தரவாதம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. பொன்பொருள் சேர்க்கையை சந்திரன் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னா பாருங்களேன். அடுத்து இருக்க சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் பெரிய மனப்போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூடு ஸ்விங் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல சார், என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு அப்படின்னு யாரோ என் மனசை ஆட்டி விட்டுட்டாங்க, முடிவெடுக்க முடியல அப்படிங்கிறது மாலை ஏன் இரவு நேரம் வரைக்குமே இருக்கும். ஆனால் இரவு நேரத்துக்கு அப்புறம் தான் யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புரிதல் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளிடையே சின்ன சின்ன வருத்தங்கள், வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள், இந்த மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இரவு நேரத்துக்கு அப்புறம் ஒரு அருமருந்து சிம்மராசி நேயர்களே காத்திருக்குன்னா பாருங்களேன். அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது இருக்கும். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆளே வெயிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்களா, மறந்துட்டேன், இல்லை நான் மறக்கலை, நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். ஃபோன் சார்ஜர், உங்களோட ஃபேவரேட்டான ஒரு பொருளை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மறந்துடுவீங்க, மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க. வேறு யாராவது தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். சார் என்ன சார் அப்படியா சார், சந்திரனே மறைகிறார். அப்போ ஞாபக மறதிங்கிறது இருக்கும். பொருளை கை மறதியாக வச்சுட்டு தேடுறது, இப்படி சின்ன சின்ன பொருட்கள் நம்ம தேடுறோம். ரிமோட்டு, ஃபோனோட சார்ஜர், அப்புறம் நமக்கு வேணுங்கிற ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஐடி கார்டு, பால் கார்டு, ஏதாவது நம்ம முக்கியமாக எடுக்கணுங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த பொருள் காணா போய் அதுக்கப்புறம் கிடைக்கணும். அதை மறந்துட்டேன்னு சொல்கிற நிலை. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம், ஃபோனில் தான் ஸ்கேனர் இருக்குல்ல, எதுக்கு நமக்கு டெபிட் கார்டு, எதுக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னு இந்த மறந்துட்டு இப்படி தேடணும் அப்படின்னா, மறதி தேடல் இப்படிலாம் இருந்ததுன்னா அரக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை இன்றைக்கி கன்னிராசினியர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை சொல்லுங்கள், நல்லா உச்சரித்து சத்தமாக சொல்லுங்கள். அந்த அம்மன் உங்களுக்காக தேடி கொடுத்துருவா. அவள் காணா போன பொருளை நீங்கள் கை மறதியாக ஞாபகம் மறதியாக வச்ச பொருளை தேடி எடுத்து கொடுக்கறதுக்குனே அந்த தெய்வம் இருக்குன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட். லாபம்ங்கிற விஷயம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. கை கொடுக்கும் கை, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், நட்புக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு இந்த ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அவுட்டிங் போய் டயர்டாகியே அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். முடியாது, நாங்கள் போயே தான் தீருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற நாளாக இன்றைக்கி நாளுங்கிறது இருக்கும். ஆமாம் சார், பசுமையான இடங்கள், நீர்நிலைகள், கிராண்டான லஞ்சு, கிராண்டான டின்னர், சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. ஒன்று கோபப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன், பழி வாங்கலாம், திட்டலாம், இந்த கங்கணம் கட்டுறது, இவங்களை நம்ம திட்டிடுவோம், இவங்களை சண்டை போட்டுவோம்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து மறப்போம், மன்னிப்போம், ஆதரிப்போம் அப்படின்னு இந்த பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மை. அதே மாதிரி கொஞ்சம் பில்லு உங்ககிட்டையும் கொடுப்பாங்க, முடிஞ்சதை கட்டுங்க, மீதி அவங்க போட்டு கட்டிப்பாங்க.
அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கும் அவுட்டிங்லாம் உண்டு தானே, இந்த சூப்பு ஸ்மூத்திலாம் உண்டு தானே அப்படின்னு இந்த பக்கத்து இலைக்கு பாயசம் கிடைச்சிருமா அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அதாவது தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்னு இருந்தால் எப்படி விருச்சிக ராசி நேயர்களே. இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு கொஞ்சம் சுயநலம் சார்ந்தே இருக்க வேண்டிய நிலைங்கிறது உங்களுக்காக இருக்கும். தப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகம் அதை விமர்சனம் செய்யும். அப்போது எல்லோரையும் சமமாக பாவிப்பது விருச்சிகராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. கூட்ட நெரிசல் இதுலந்தெல்லாம் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பின்னாடி வரதை முன்னாடியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதும், யாருக்கு என்ன பதில் சொல்லணும், யாருக்கு என்ன வார்த்தைகள் சொல்லணும், யாருக்கு என்ன பேச்சு பேசணும், எங்கே கழுவுற மீனில் நழுவுற மீனாக வளம் வர வேண்டிய அமைப்பு இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு சின்ன டென்ஷன், படபடப்பு, இந்த செல்ஃபிஷாக முடிவெடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். நல்லவனாக இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த நீங்கள் நல்லவன்னு பேர் எடுத்துருவீங்க, நல்லவள்னு பேர் எடுத்துருவீங்க. அப்போ இந்த வசிஷ்டர் வாயில் பிரம்மரிஷி பட்டம். சார் அப்படியா சார், இவங்க கிட்ட பேர் வாங்கிறதுக்குள்ளே அடேங்கப்பா பாராட்டவே மாட்டேங்கிறாங்க சார். நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அடுத்தவங்களை கொஞ்சம் பாராட்டி ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து ஒரு புகழ் பெருமை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒன் சைடடாகவே போயிட்டுருக்கு, எல்லாம் அவுட் கோயிங்காகவே இருக்குது. நம்மளை பார்த்து யாரும் ஆகான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே இப்படிங்கிற ஏக்கம் இன்றைக்கி தனுசு ராசினியர்களுக்கு தீருங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது எதிரிகிட்டேருந்து நல்ல பேர், நீங்கள் வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால தனுசு ராசினியர்களே உங்ககிட்ட வந்து நேரில் பேசுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த வேண்டப்பட்ட விரோதி, வேண்டப்பட்ட எதிரி இப்படிலாம் அரவணைத்து செல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பழைய கடன்கள் வசூல் செய்கிறது, கொஞ்சம் பணத்தை பற்றி ஞாபகப்படுத்துறது, வரவு செலவை ஞாபகப்படுத்தி நல்ல பேர் வாங்கிக்கிறது. ஆமாங்க மறந்துட்டேங்க அப்படின்னு உங்களை பாராட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுடைய குணம் பெரிய அளவுக்கு போற்றப்படும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான். நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது, ரொம்ப நேரமாக காத்திருக்கிறது. ஆமாம் சார், பேசி தொண்டை காஞ்சி போச்சு சார், தண்ணி தருவீங்களே அப்படின்னு வெயில் போட்டு புயந்து கட்டுற இடத்துல மாட்டிக்கிறது கசன்னு இருக்கும். இன்றைக்கி அயன் பண்ணாத சொக்காதான்னா பார்த்துக்கங்களேன் சார். ஆமாம் சார், இந்த தனியாக தோசை ஊற்றி திங்கிறதுங்கிறதே கஷ்டமாக இருக்குது. இந்த தனியாக சட்டையை தேட விட்டுட்டாங்க, தனியாக ட்ரெஸ்ஸை தேட விட்டுட்டாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே சுருங்கி போயிருக்கு, கசங்கி போயிருக்கு. எப்படி இழுத்து கவர் பண்ணுறது அப்படின்னு இந்த இழுத்து விட்டு கவர் பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்கும். குழப்பத்துக்கு நடுவே இன்றைய நாள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். தடுமாறுறதும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதும், ஃபம்பிள்னஸ் இருக்கிறதும், ஒன்றுக்கு 4 தடவை ஒரு வேலையை செய்கிறதும், ஃபோனில் அப்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அனுப்புகிற பேமெண்ட் போக மாட்டேங்குது, என்ன டெக்னிக்கலாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் இன்றைக்கி இருக்கும். ஓடிபி சரியாக வராது, மெசேஜ் சரியாக போகாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தோசை இட்லிக்கெல்லாம் வெறும் வரப்பொடியவே வச்சு போடுறாங்க சார். பழைய சட்னி, பழைய உணவுப் பொருளாகவே வருது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க ராகு அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுக்க மாட்டேங்கிறாரே, நான் என்ன பண்ணட்டும்? அப்போது மனப்பதட்டம், பயம், பேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். உங்கள் மனசு வந்து ஃப்ரெஷ்னஸை நோக்கி போகுது. ஆனால் பாருங்கள், நாளினுடைய அமைப்பு பழைய பொருள், பழைய விஷயங்கள், பழமையான சம்மந்தப்பட்ட மிச்சம் மீதி சொச்சம் இதெல்லாம் திறந்து பார்க்க வேண்டிய நிலைங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். கடைக்கு போனாலும் நம்ம கேட்குற பிராண்டோ சாமானோ இன்றைக்கி இருக்காதுன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் தனித்தவள் அப்படின்னு. ஆனால் இந்த தனியாக விடுறதுல என்ன விஷயம்னா, உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நமக்கு தனியாக இருக்கிறதே பிடிக்காது. நம்ம பேசலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவோம். நம்ம பேசுகிறதையாவது யாராவது கேட்கணும், இல்லை யார் பேசுகிறதையாவது நம்ம உட்காந்து சும்மாவது கேட்டுட்டு இருக்கணும். செவுத்த பார்த்தே எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் ஓட்டுறது? இன்றைக்கி நாள் பூரா செவுத்த பார்த்தே ஓட்டுற மாதிரி இருக்கு. இந்த சீலிங்கில் சுற்றுற ஃபேனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கேங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். சில்லறை தட்டுப்பாடு. ஆமாம் சார், பணம் இல்லை சார், கொஞ்சம் கை ரொட்டேஷன் கேட்கலான்னு பார்க்குறேன், சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு. இந்த ரொட்டேஷனுக்கு பணம் பத்தலை அப்படிங்கிறது, ட்ராவலுக்கான பணம் பத்தலை அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜிபேயில் தடுமாறக்கூடிய தருணங்கள், பேமெண்ட் எப்படி அனுப்புறது, இந்த அதர் நம்பர்லேருந்துலாம் பே அனுப்புகிற ஃபெசிலிட்டிலாம் இருந்ததே, இப்போ அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரிகளோட பலம் அதிகரித்து காணப்படும். வாத விவாதத்தை தவிர்த்துக்கிறது மீனராசி நேயர்களுக்கு நல்லது. அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் கிடுகிடுன்னு பேசிடாதீங்க. அவங்க சிரித்து பேசுகிறாங்கன்னா கூட உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அப்பாவியாக இருப்பீங்க. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கிற மனோபாவம் இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.